ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சானட் அப்படின்ற ஒரு லிட்ரரி ஃபார்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் guys. இப்போ அதோட இங்கிலீஷ் டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதை என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். A sonnet is a lyric poem of 14 lines, usually written in iambic pentameter, and it follows a fixed rhyme scheme. Sonnet commonly express themes of love, beauty, time, nature, or human emotions. இந்த சானட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவிதை, அதாவது ஒரு 14 வரிகளில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. இதில் பெரும்பாலும் அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் கைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரே வகையான எதிகை மோனை இந்த ரைம் ஸ்கீம்ன்றதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லா சானட்டுக்கும் ஒரே ரைம் ஸ்கீம், ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் ஓசைகள்லாம். பெரும்பாலும் காதல், அழகு, காலம், இயற்கை, அதாவது நேச்சர், லவ், பியூட்டி, டைம், ஹியூமன் ஃபீலிங்ஸ், அதாவது மனித உணர்வுகள், இது போன்ற ஹெட்லைன்ஸ் தலைப்புகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சானட். இப்போ சானட்னா உங்களுக்கு என்னன்னு நம்ம சொல்லியிருப்போம், புரிஞ்சிருக்கும். இப்போ சானட் ரைட்டர், ஒரு எழுத்தாளர், சானட் ரைட்டர் யார், 2 எழுத்தாளர்கள் பார்க்க போகிறோம். அவங்களுடைய என்னென்ன சானட்ஸ், அந்த எக்ஸாம்பிள் சானட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொன்ன அடிப்படையில் எழுதின எழுத்தாளர்கள், அவங்க எழுதின ஒர்க். First, William Shakespeare. Sonnet 18. Shall I compare thee to a summer day? Sonnet 116. Let me not to the marriage of true minds. Sonnet 130. My mistress' eyes are nothing like the sun. Second writer John Milton. On his blindness, when I consider now my light is spent. On the late miser's pediment. இவ்வளோதாங்க, இதுதான் சானட். இந்த ரைட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன். இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம சொன்ன டிஃபினேஷனை மையமாக வச்சு தான் இந்த சானட்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சானட் அப்படின்ற ஒரு லிட்ரரி ஃபார்ம் 2 மினிட்ஸில் பார்த்து முடிச்சிருக்கோங்க. இது மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் லிட்ரரி ஃபார்ம்ஸ்லாம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா லிட்ரரி ஃபார்ம்ஸ் இன் தமிழ் செக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.